இடத்துக்கு நெடுந்தூரம் போகணும். நான் பாரு யமாவாக்கா வண்டி வச்சிருக்கேன். இல்ல யமாக்கா வண்டி மேல ஏறி காலை போட்டு உக்காரு கூட்டிட்டு போறேன். ஓடி போலாம். போலாமா? நாங்க அண்ணன் தங்கி செப்பறோம் 2 பேரும். சோடி பொறுத்து கல்யாணமா பண்ணிட்டு சோடி பொறுத்து அண்ணன் சோடி பொறுத்தா அண்ணன் தம்பி நீங்க இல்லாம பெண்ணுறான். அவனா அதை பொடி பெண்ணு கேக்குறான். வயசுல தான் சின்னவன் தவிர என்னடா என் கிட்ட நிப்பியா? இல்லீங்க வயசுல சின்னவனா ஆள் எப்படி தடகாத்துறான். என்னமோ போயிட்டு வர சொன்னீங்களா? எதுக்கு? ஏண்டா உன்னை என்னடா சொன்ன? ஐயோ இங்க பாருங்க, நான் உங்க ஐயா மகாராஜா இங்க வாங்க, இங்க வாங்க. அவன் தான் சொன்ன அண்ணன் கூட போயிட்டு வர சொன்னாரு. ஏண்டா இல்லைங்க, ஏய் கம்பெனி தான் இருக்கு இல்லைங்க. உங்ககிட்ட வந்தது இல்லாம அவங்ககிட்ட சொல்ல சொன்னேன். கம்பெனி தான் இரு மூடிக்கிட்டு. சாமி நீங்க என்ன வேகமா போய் என் தங்கச்சியை பாக்கணும், கூட்டிட்டு வாடா. நீங்க இங்க இருந்து போய் என் தங்கச்சி அப்படி சொல்லலாமாடா? இல்லைங்க, நான் ஒரு நாள் ஒரு பொழுது கூட சொல்ல மாட்டேங்க. என்னைக்கு சொன்ன வார்த்தை என்னைக்காவது நீ சொல்லிவிட்ட ஒழிச்சு விடுவேன் சாமி. இனிமேல் சொல்ல மாட்டேன். அப்படியே உங்க பாப்பா உள்ளார அரண்மனைக்குள்ளார இருந்துச்சு, இப்படி தூரமா இருந்து பாப்பா வாமா உங்க அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தேன். அப்படி நீ யார பாக்குறனே தெரிய மாட்டேங்குது. நீ எல்லாம் என்ன பேச்சு பேசுற கெச்சகா பையன்? யாங்க வாடா நாம் 22 பேர்களும் பள்ளி இறக்கி செல்வோம் அல்லவா? உண்மைதான். அதனால நம்முடைய தந்தையாரை பார்த்துவிட்டு அவரிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பள்ளிவிடும் போகலாமா? அப்படி இளவரசே என் தந்தையாரத்தை போய் சொல்லு. எவனா புள்ளகாரன்? நல்லா தான் இருந்தான். அடி வாங்கி இல்லம்மா, இவன் இப்ப இந்த அம்மாச்சி பவர்னு வந்துட்டாவே தானாவே குதிக்குது, தானாவே போகுது. இவன் ஏன் பைத்தியக்காரனாட்டம் ஆடிட்டு இருக்கிறோம்? அதனால சாமி என்னுடைய தந்தையார் அழைக்கிறோம், போயிட்டு வா. அப்போ நம்முடைய தந்தையார் வருவார் பிள்ளைங்க வரும்னு எதிர்பார்த்துட்டு நம்மள என்னைக்கும் சீரும் சிறப்போட நம்மளுக்கு சாப்பாடு ஊட்டுறதுல இருந்து உனக்கு தலை சீவு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்றதுல இருந்து அத்தனை நம்முடைய தந்தையார் கிட்ட இருந்து பாத்துக்குவாரு. அப்பேருக்கு நம்முடைய அப்பனை சாமி எங்களை எங்க அப்பனை கூப்பிட்டாரா? கண்ணனியா
ராமசாமி என்ன எங்க அப்பாண்ட எங்க அங்கேயும் தொட்டு கும்பிட்டு இருக்கிற? இல்லைங்க, நான் எல்லாரும் அவங்க அப்பா அம்மா இல்லையா? நானும் கும்பிட்டேன். நீங்க இப்ப உங்க அப்பா இருக்குது, நீங்க கும்பிடுறீங்க. எனக்கு இல்ல, அதனால நானும் தொட்டு கும்பிட்டு பாக்குறேன். தப்பு இல்லடா. ஏய், புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா அப்படிதான் இருந்துக்கணும். ஆமாங்க. சரி, அப்படி இருந்தாலும் அம்மா இருக்கட்டும்மா. அப்படி இருந்தாலும் தந்தையே கண்ணனி உன்னுடைய பாடல்கள் பலத்தை பணிந்தோம். அப்படி இருந்தாலும் தந்தையே கண்ணே வந்தாரி பணிந்ததினா நாங்கள் 2 பேர்களும் எங்கள் காலத்தை பணிந்தபடியால் அருள் பெற்று நாமல் துதிக்கும் சுப்பிரமணியுடைய கடவுளுடைய அருள் பெற்று வாழ்வீர் வாழ்வீர் என்று வாழ்த்துகிறேன் செல்வங்களா. அப்பா அப்படி இருந்தாலும் தினமும் நாங்கள் பாடம் படித்து வருவது விளக்கம் அல்லவா? உங்களிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று நாங்கள் 2 பேர்களும் பள்ளி அறைக்கு சென்று வருகிறோம். பள்ளி அறைக்கு சென்று குருநாதர் இன்னும் எப்படி சொல்கிறாரோ அது வண்ணமே பாடங்களை கற்றுவாரு கண்மணிகளா. சரியாக அம்மா போலாம் போலாம், போயிட்டு வாருங்கள் கண்மணிகளா. போயிட்டு வரம்பா. நான் இப்ப 2 பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்குது, நான் கூட்டிட்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு போயிட்டு மறுபடியும் கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுறேன். எதுக்கு மூட்டை முடிச்சு? இல்ல சோத்துக்கு உண்டா பையன் போடா வரேங்க. தம்பியே கண்மணிகளா சென்று வருகிறோம். சென்று வாரும் பாலர்களா. வாத்தியார் சண்முகம்